உப்பு சப்பு இல்லாத ஒரு மேட்சுக்கு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எழுதி விறுவிறுப்பாக ஆக்கி இந்த மேட்சை முடிச்சிட்டாங்க. இந்தியா ஜெயிச்சிட்டாங்க கான்பூர் டெஸ்ட் மேட்ச் இந்தியா ஜெயிச்சதன் மூலமாக 2-0 இந்த டெஸ்ட் சீரீஸை வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறதுக்கான பாதையில் இருந்த அப்படி ஒரு முள்ளை தூக்கி போட்டுட்டு இப்போது இந்தியா வீறு நடை போட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த கான்பூர் டெஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்த 15 செஷன்ஸ் நடக்க வேண்டிய இடத்துல வெறும் 6 செஷன்ஸ் மட்டும்தான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 450 ஓவர் பவுலிங் பண்ண வேண்டிய இடத்துல வெறும் 173 ஓவர்ஸ் மட்டும் தான் பவுலிங் செய்யப்பட்டது. அதாவது 312 பந்துகள் மட்டும்தான் வந்து பவுலிங் செய்யப்பட்டது. இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் வந்து 3 நாளில் முடியும், 3 நாளில் முடியும். அந்த டெஸ்ட் மேட்ச் வெறும் 2 நாளில் 5 நாள் நடக்க வேண்டிய இடத்துல வெறும் 2 நாள் மட்டும் தான் டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது வந்து நடந்து முடியுது. பொதுவாகவே இந்த டெஸ்ட் கிரிக்கெட் ஆர்வலர்கள், டெஸ்ட் கிரிக்கெட் விரும்பிகள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயோ டெஸ்ட் கிரிக்கெட் இந்த 2 நாள் டெஸ்ட் மேட்ச் 3 நாள் டெஸ்ட் மேட்ச் எல்லாம் வந்து அழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து புலம்புவாங்கள்ல. ஆனால் இந்த டெஸ்ட் மேட்சோட ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறது ஒரு கதை சொல்லும். ஆனால் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான கதையை சொல்லும். உண்மையான கதையை சொல்கிறது தான் இப்போ இந்த கிரிக்கானந்தனா உட்காந்துருக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ரிட்டன்ஷன்ஸ் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நாட்கள்லையோ ஸோ ஐபிஎல் வீடியோவை பிடிச்சி உங்களுக்காக எடுத்துக்கொண்டு வரதுக்கு ஸோ இந்த கிரிக்கானந்தனாக நான் முயற்சிப்பேன். ஸோ பேசுவோம் இந்த கான்பூர் டெஸ்ட் மேட்சை பற்றியும் இந்த சீரீஸை பற்றியும், இந்தியாவுக்கான பாசிட்டிவான விஷயங்கள், பங்களாதேஷுக்கான பாசிட்டிவ் நெகட்டிவான விஷயங்கள். ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இந்த ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 பங்களாதேஷ் டூர் ஆஃப் இந்தியா 2024 சிங்கம்புலியில் கான்பூரில் நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்சோட Day 4 அனாலிசிஸ் அண்ட் இந்த கான்பூர் டெஸ்ட் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் இந்த டெஸ்ட் சீரீஸோட அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டு எதனால் அஸ்வினுக்கு கொடுக்குறாங்க, எதனால் அஸ்வின் கொடுத்தாங்க உங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம் 100 ஒரு 5 விக்கெட்டு. அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் மேட்ச்லேயும் சரி போன மேட்ச்லேயும் சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ஸ்வால்கிட்ட இந்த கன்சிஸ்டன்சி இருக்குது. ஸோ அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கும் பொழுது, பட் இந்த இம்பாக்ட் அப்படிங்கிறது இருக்குதுல்ல, 100 விக்கெட் சரியும் பொழுது 100 திரும்ப ஒரு ஒரு சொல்கிறது மேட்சை முடிக்கிற ஒரு 5 வருதா, விக்கெட்டு முதல்ல அவர் எடுக்கிறாரா. பட் இந்த மேட்ச்லையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எடுத்த 2 விக்கெட்டு 3 விக்கெட்டு ஷண்டோட விக்கெட், ஷகீப் அல் ஹசனோட விக்கெட்டு முக்கியமான விக்கெட். அடுத்தது இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் பொழுது விக்கெட் எடுக்கிறது அவங்க தடுமாறி இருக்கும்பொழுது அங்கே ஜக்கீரோட விக்கெட் எடுக்கிறாரு, ஹசன் நைட் வாட்ச்மேன் ஹசனோட விக்கெட் எடுக்கிறாரு. பட் இன்றைக்கி ஆரம்பத்தில் மோமின் உலகோட விக்கெட் எடுக்கிறாரு. முக்கியமான விக்கெட்டு, அது இம்பாக்ட்ங்கிறது ரொம்ப அதிகம். அது வெறும் லோவர் ஆர்டரோட விக்கெட்டோ அப்படிலாம் இல்லாமல் டாப் ஆர்டரோட விக்கெட் இல்லை மிடில் ஆர்டரோட விக்கெட். ஸோ இப்போ ஜெய்ஸ்வால் 50 அடிச்சிருக்கிறாரு. பட் ஆனால் இந்த 50 அடிக்கிறதுக்கு எந்த விஷயம் ஒரு என்ன சொல்கிறது, எந்த விஷயம் வழி வகுத்துச்சு அப்படின்னா அது அஸ்வினோட அந்த 3 விக்கெட்டு அப்படிங்கிறதும் ஒரு காரணம் இருக்குங்கிறதுல ஸோ அஸ்வினுக்கு கொடுத்தாங்க. ஸோ அஸ்வினோட ஓவரில் ஆக்சுவலி மோமின் உலகக்கு வந்து நேற்று ஃபுல்லாகவே ஸ்வீப் நல்லா ஆடி தான் அந்த 100 அடித்தார். மாதிரி இன்றைக்கி ஸ்வீப்பில் தான் வந்து அவுட் ஆனார். ஸோ அஸ்வின் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி வச்சார் நேற்று மாதிரியே. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் அப்படி விக்கெட் நின்றுக்கிட்டே இருந்தது. ஆனால் உள்ள ஜடேஜாவை வந்து ஸ்வீப்பும் ரிவர்ஸ் ஸ்வீப்பு நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஷண்டோவோ ஒரு என்ன சொல்கிறது ஷாட்மனோ ரஹீமோ மெஹதி ஹசன் பரவசோ அடிச்சுட்டு இருந்தாங்க. அதில் ஷண்டோ ரிவர்ஸ் ஸ்வீப் போனார், போல்டு, ஸோ காலி ஆனார். திரும்பி ஷாட்மனுக்கு ஜெய்ஸ்வால் கரெக்டாக வந்து ஒரு கல்லியில் நின்று கேட்ச் பிடிச்சார் அப்படிங்கிற சூப்பரான ஒரு கேட்ச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்டன் தாஸுக்கு ஒரு சின்ன ஏஜ் பண்ணிட்டு ஒரு கேட்ச் எடுத்தார் ஜடேஜாவோட ஓவரில். ஷகீப் அல் ஹசனோட விக்கெட்டு காட்டன் பால், ஜடேஜாவுக்கு 4 விக்கெட்டு. ஆனால் இந்த மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்தார் ஜடேஜான்னு பேசினதை விட இந்த மேட்ச்சில் இந்த இன்னிங்ஸில் அவருக்கு 4 விக்கெட் கிடைச்சதை பற்றி அவ்வளோவா பேசலை. ஆனால் ஜடேஜாவோட பவுலிங்கில் இந்த டிசிப்ளினஸ், ஸோ அந்த டிசிப்ளினஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெம்பரமெண்ட்டு ஒரே லைனில் என்னோட பிளான் இதுதான் சொல்லி அவர் கன்சிஸ்டண்ட்டாக அதை பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விக்கெட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஸ்வீப் அடிச்சுட்டே இருங்க. ஸோ ஸ்வீப்பு இவரை இத்தனைக்கும் முஷ்ஃபிக் ரஹீம் இவர்கிட்ட தான் தப்பிச்சார், ரிவ்யூவில் தப்பிச்சார். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் ஸ்வீப் ஆடுறது ரொம்ப கஷ்டம். தைரியமாக ஸ்வீப் அவங்களும் ஆனாங்க. பட் தைரியமாக இவர் போட்டுக்கிட்டே இருந்தார். அதன் பலனாக தான் இந்த விக்கெட் வந்துச்சு. ஸோ அந்த லைனில் வச்சுக்கிட்டே இருந்தார். ஸோ விக்கெட் அப்படிங்கிறது 4 விக்கெட் வந்துச்சு. ஜஸ்பிரீத் பும்ரா வந்து எடுத்தது என்னமோ லோவர் ஆர்டரோட விக்கெட், ஒரு முஷ்ஃபிக் ரஹீமோட விக்கெட் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் பட் ஜஸ்பிரீத் பும்ராவோட அந்த விக்கெட் எஸ்பெஷலி மெஹதி ஹசன் மிராஸோட விக்கெட் அது நான் கன்சிடர் பண்ணணும்ல. மெஹதி ஹசன் மிராஸுக்கு வந்து போன மேட்ச்லேயும் அதே தான், இந்த மேட்ச்லேயும் அதே தான் எட்ஜ் எடுத்துச்சு. போன மேட்ச்சில் என்ன ஃபர்ஸ்ட் டிப், இந்த மேட்ச்சில் என்னென்னா ரிஷப் பண்ட்டுக்கிட்ட கேட்ச் எடுத்தார். ஸோ அவருக்கு மெஹதி ஹசன் மிராஸுக்கு எப்படி போடணும், என்ன பண்ணணுங்கிறது, எப்படி ஏமாற்றணுங்கிறது வந்து ஸோ பும்ரா நல்லாவே
தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. இன்னும் 2 டெஸ்ட் மேட்ச்லாம் ஆடினாங்கன்னா மெஹதி ஹசன் மிராஸ் வந்தாலே பும்ரா கையில் ஓவர் போயிடும். பும்ரா ஈஸியாக மெஹதி ஹசன் மிராஸை கூட எடுத்துக்கிறது வாய்ப்பு இருக்குதுன்னா, அதுக்கப்புறம் வந்து ஜஸ்பிரீத் பும்ராவோட அந்த ஸ்லோவர் ரன்ஸ், எஸ்பெஷலி முஷ்ஃபிகுர் ரஹீம் வந்து ஒரு 70 பால் இந்தியன்ஸுக்கு தலைவலி கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஆனால் அதில் ஜஸ்பிரீத் பும்ரா போட்ட அந்த வேரியேஷன்ஸ், குயிக்காகனு போடுறது, வெளில போடுறது, திரும்பி ஸ்லோயர்னு யாருக்கு தைஜுல் இஸ்லாமுக்கு அதை தான் பயன்படுத்துறாரு. விக்கெட் விழுந்துச்சு. ஷார்ட் பாலும் போட்டிருந்தாரு. திரும்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யார்க்கரு, திரும்பி ஸ்லோயர் ஒன் யார்க்கரு, அதுக்கப்புறம் முஷ்ஃபிகுர் ரஹீமுக்கு அந்த ஸ்லோயர் ஒன் யார்க்கரு. ஸோ அதுதான் குயிக்காக போடுற ஜஸ்பிரீத் பும்ரா விட இந்த ஸ்லோயர் ரன்ஸை போட்டு நெயில் பண்ணுற ஒரு பும்ரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒரு அதுதான் ஒரு பும்ரா கிட்ட பும்ராவே ஒரு சீட் கோட், பும்ரா கிட்ட இருக்கக்கூடிய சீட் கோட்னா அந்த ஸ்லோயர் ரன் சொல்லுவேன். ஸோ பும்ரா ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது, கடைசியாக 2-3 விக்கெட் எடுத்துகிட்டு பேரை தட்டிட்டு போயிட்டார். ஸோ ஆரம்பத்துலேருந்து இந்தியா ஒரு மாதிரி அக்ரெசிவாக தான் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து இவங்களை எப்படி ஃபஸ்ட்டு செஷனுக்குள்ளே முடிச்சிடணும் இல்லை செகண்ட் செஷனுக்குள்ளே முடிச்சு இந்த மேட்சை ஜெயிக்கணுங்கிறத தெளிவாக இருந்தாங்க. ஃபீல்ட் செட்டையுமே ரோஹித் சர்மா சுற்றி போட்ட மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுற்றி போட்டு வச்சுருந்தாரு. ஒரு வெளியில் ரொம்ப பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணவும் கிடையாது. இவங்களை அடிக்கவே விட மாட்டோம், நீங்கள் அடித்தா பார்த்துக்கணும், உங்களை அடிக்கவே விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரோஹித் சர்மாவோட ஃபீல்ட் செட் அப்படிங்கிறது இருந்தது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்க வேண்டியது வந்து 95 ரன்னு. ரோஹித் சர்மாவும் ஸ்வீப்பில் தான் அவுட் ஆனார், ஸ்லாக் ஸ்வீப் அடிச்சு அவுட் ஆனார். பட் அது சொல்கிறேங்க, இந்த மேட்ச் ஃபுல்லாகவே ஒரு அக்ரெஷன் இருந்துச்சு, ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டு அண்ட் ஒரு அக்ரெஷன். நாங்கள் இப்படி தான் ஆடுவோம், இந்த மாதிரி தான் எங்களோட இன்டென்ஷன் இருக்க போது நாங்கள் உங்களை அடிக்க போகிறோம், அடித்து கவுக்க போகிறோம், மல்லாத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் ஆடினாங்க. ஜெய்ஸ்வால் எப்படி அஸ்வின் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டுக்கு தகுதியானவரோ, எனக்கு என்னமோ நீங்கள் ரிஷப் பண்ணிட்டு கூட ஓகே, ஒரு கில்லை நம்ம மேலே தூக்கி வைக்கிற இடத்துக்கு நீங்கள் எல்லாருமே வைக்கிறீங்களே. இப்போது கில்லோ, ஒரு ருட்ராஜ் கைக்வாத்தோ, வேறு யங்ஸ்டர்ஸில் வேறு யாராவது இருக்காங்க, இவங்களாம் இங்கே வைக்கிறீங்களே, அந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஜெய்ஸ்வாலை வைக்கலாமோ. எனக்கு ஜெய்ஸ்வால் வந்து இப்போது நீங்கள் அவரை செலிப்ரேட் பண்ணுறதை விட அதுக்கு ரொம்ப அதிகமாக தகுதியானவராக நான் பார்க்குறேன். ஏன்னா அவரோட இன்னிங்ஸ் எல்லாமே அண்டர்ரேட்டட் இல்லை, கண்டுக்காமலே போயிடுறாங்க. கிட்டத்தட்ட இந்தியா வந்து இப்போ இங்கிலாண்டை 6 அடிக்கிறதுல பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ரீசன் ஜெய்ஸ்வால் தான். ஜெய்ஸ்வால்னா உங்களுக்கு இன்னிங்ஸில் எப்படியாவது 2-3 6 அவர் அடிச்சிடுறாரு, அக்ரெசிவாக ஆடுறாரு, ஸ்வீப்பும் ஆடுறாரு, ஸ்டெப் அவுட் பண்ணி ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ணுறாரு, பாலை கனெக்ட் பண்ணுறாரு, கிளியராக இருக்கிறாரு. எங்கெங்கெல்லாம் அவரால் கேப்பில் ரன் அடிக்க முடியுமோ அங்கெல்லாம் அடித்து ஸ்கோர் எடுக்க முடியுமோ அதெல்லாமே அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ ஜெய்ஸ்வாலோட அந்த இன்டென்ட்டுங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குது. லைக் ஒரு ரோஹித் சர்மா ஆடுற ஒரு இன்னிங்ஸ் லெஃப்ட் ஹேண்டில் ஒரு பக்கம் ஜெய்ஸ்வால் ஆடிட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாரு, இந்தாங்க சேவாக்கு வந்து துப்பாக்கியை பிடிங்க ஜெய்ஸ்வால் அப்படின்னு கொடுத்த மாதிரின்னு சொன்னாங்களே. அது ரொம்ப நல்லா கன்சிஸ்டண்டாக ஆடிட்டு இருக்காரு, குயிக்காக ஆடிட்டு இருக்காரு அப்படிங்கிறத அங்கே மேட்ரு ஜெய்ஸ்வால். அண்ட் விராட் கோலியோட பேட்டில் நல்லா படம் முழுது. இதுதான் விராட் கோலி, கேப்பில் நல்லா அடிப்பார், ஸ்வீப் அடிச்சுட்டு இருந்தார். அண்டு கவர்ஸில் இந்த கேப்பை பார்த்து அடிக்கிற கோலி தான் அது ரொம்ப நாள் மிஸ் பண்ணோம். இப்போ கேப்பில் நல்லா பார்த்து அடித்தார், அதுவும் நல்லாவும் இருந்துச்சு. ஸோ மேட்சும் இந்தியா முடிக்கவும் செஞ்சாங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளான விக்ட்ரிங்கிறத தாண்டி ஒரு மாதிரி ஈகர்னஸ் காமிச்சாங்க. இந்த 2 நாள் தானே, அது 2 நாளில் ட்ரா அப்படின்லாம் யோசிக்காமல் இந்தியா அதை ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் போனதும் தான் இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சுது. என்னவெல்லாம் நடந்துக்கலாம், ஓகேங்களா, ஓகே. ஆனால் நம்ம கால் வச்சதை நம்ம பின்வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச் ஜெயிக்கணும். அது ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ரொம்ப ஹார்டாக போவோம், ஒரு லாங் ஸ்பெல் போடுறதோ, மாதிரி ஓல்டு பாலில் வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸில் கொஞ்சம் நிறையாக்கு ஒர்க் அவுட் கொடுக்குறதோ, ஸோ பேட்டர்ஸுக்கு வந்து விக்கெட்டை பணைய வச்சு ஸ்கோர் அடிக்கிறது, இது எல்லாமே நீங்கள் பண்ணாங்க. அது பண்ணதுனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்சை ஜெயிக்கவும் முடிஞ்சது, இந்த சீரீஸையும் ஜெயிக்க முடியுது. அண்ட் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு இந்த மேட்ச்சு ஒருவேளை இந்தியா வந்து ட்ரா பண்ணாங்க அப்படின்னா அடுத்தடுத்த டெஸ்ட் மேட்சஸ் எல்லாம் கம்பல்சரி வின் பண்ணி ஆகணும். அண்ட் எஸ்பெஷலி பிஜிடியில் 2 மேட்ச்சுக்கு மேலே அது வின் பண்ணணுங்கிறது ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்குது. பட் இந்தியாவுக்கு இப்போதைக்கு அந்த ப்ரெஷருங்கிறது இப்போ கொஞ்சம் கம்மியாகவும் ஆகியிருக்குது. அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போயிடுவாங்க அப்படின்னு இப்போ கொஞ்சம் சொல்லலாங்கிற அளவுக்கு இருக்குது. அண்ட் இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் கான்பூர் டெஸ்ட் மேட்ச் விறுவிறுப்பாக முடிஞ்சது, பரபரப்பாக முடிஞ்சது ஒரு பக்கம் அப்படின்னா, பட் பங்களாதேஷ் சைட்லேருந்து எனக்கு வந்து எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் சீரியஸாக. ஒரு பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா பண்ணி, அது பேட்டிங்லேயும் பவுலிங்லேயும் செகண்ட் இன்னிங்ஸில் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். மெஹதி ஹசன் மிராஸ், முஷ்ஃபிகுர் ரஹீம் அங்கே ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன்று அமைஞ்சது. திரும்பி மெஹதி ஹசன் மிராஸ், லிடன்தாஸோட பார்ட்னர்ஷிப் ஃபஸ்ட் ரெண்டுமே பேட்டிங் ஃபஸ்ட் இன்னிங்ஸ். பட் பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செகண்ட் இன்னிங்ஸ் சூப்பராக பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இங்கே சல்லியாக நொறுங்கிடுச்சு. ஒரு பக்கம் மொஹமுல் ஹக்கோட 100, ஹசன் முகமதோட ஒரு 5 மெஹதி ஹசன் மிராஸோட அங்கங்கே ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கிறதே தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு ஷன்ட்டர் டீசெண்டாக ஆனார். மற்றபடி வேறு யாரோட பெர்ஃபார்மன்ஸும் இங்கேருந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகவே முடியாது. இப்போ அடுத்தது சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஹோமில் ஆடுறாங்க. ஸோ ஹோமில் ஆடும்பொழுது அவங்கள எல்லா விதமான அவங்க ஒன்றும் பண்ண வேணாம், அவங்க பண்ணாலே போதும் ஜெயிக்கலாம். ஆனால் பாகிஸ்தான்கிற விளையாட்டு இப்போ இந்தியா கூட கான்பூரில் மேட்சை ட்ரா பண்ணியிருந்தாலே அது ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். ஆனால் ட்ரா கூட அவங்களால பண்ண முடியலங்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. பங்களாதேஷ் ஒரு பாகிஸ்தானை பீட் பண்ணிட்டா சொல்லுவாங்க. பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஓகே. கன்சிஸ்டன்சிக்கு அவங்ககிட்ட கன்சிஸ்டன்சி இல்லாத தான் பிரச்சனை. ஆப்கானிஸ்தான் அப்படியே T20 வேர்ல்டு கப் ஆடி முடிச்சுட்டு சவுத் ஆஃப்ரிக்காவை பீட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்துட்டு போயிட்டு இருக்காங்களே. இப்போ அந்த மாதிரி பங்களாதேஷ் போவாங்கன்னா போகல, அதுதான் பிரச்சனையே. பட் ஓகே, இது பங்களாதேஷ் சைட்லேருந்து சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் 2 மேட்சையும் அவங்க ஜெயிச்சு சீரீஸை கைப்பற்றணும். அதுதான் வந்து சரியாகவும் இருக்கும். தென் அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சியும் ரொம்ப முக்கியம். திரும்ப அந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் பங்களாதேஷ் கிட்ட பல வருஷங்களாக மிஸ் ஆகிறது அதுதான். அடுத்ததாக நீங்கள் இங்கே இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜெய்ஸ்வால் ஆல்மோஸ்ட் இந்த பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டு பக்கத்தில் வந்திருக்கிறாரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக இந்தியாவில் அவரோட 700 சுவிட்ச் ரன்னு, அதில் டபுள் ஹண்ட்ரட்ஸு. தென் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கலாம் பாசிட்டிவாக. அஸ்வின் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டு வாங்கியிருக்காரு, ஒரு 100 5 அதுக்கப்புறம் ஆகாஷ் தீப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட லைனல் லெங்த் ஒரு ஷமியை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. பிஜிடியில் டெஃபினட்டாக அவருக்கு ஒரு இடம் இருக்குது. அதுக்கப்புறம் சுப்மன் கில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சேப்பாக்கில் ஒரு 100. தென் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கான்ஃபிடன்ட் டீசெண்டான ஒரு பேட்டிங்கு. அண்ட் விராட் கோலியும் கொஞ்சம் 50லாம் அங்கெல்லாம் போடலனாலும் அவரோட பேட்லேருந்து ரன்னும் வர ஆரம்பிச்சிருக்கு. ரோஹித் சர்மா ரன்னு பெருசாக வரல, ஆனால் கவலையும் இல்லை. அதுக்கப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா இந்தியாவில் ஆடமாட்டார், ரெஸ்ட்டுங்கும் பொழுது வந்து ஒரு கலக்கிட்டு போனார். ரிஷப் பண்ட்டுக்கிட்டேருந்து அங்கே ஒரு 100 ஒன்று வந்துச்சு. ஜடேஜா கிட்டேருந்து அங்கே 100 பக்கத்தில் ஒரு இன்னிங்ஸ். தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட்டு சென்னையில் நான் லவ் பண்ணார் பவுலிங் பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக KL ராகுல் கான்பூர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு 50. ஸோ எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் இவ்வளோ இருக்குது. பட் குல்தீப் யாதவ் அக்ஷர் பட்டேல் மட்டும் தான் அந்த டெஸ்ட் மேட்ச்சில் ஆடலை. சிராஜோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாகவும் இருந்துச்சு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் ஸோ நிறைய விஷயங்கள் அண்ட் எல்லாரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் இந்தியா நாங்கள் ஒரு டாப் டீம் அப்படிங்கிறதுக்கு இது பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக நான் பார்க்குறேன். ஓகேங்களா, வீடியோ நிறைவேறியது. இதுக்கு மேலெலாம் டெஸ்ட் மேட்ச்சை பற்றியோ இந்த டெஸ்ட் சீரீஸை பற்றியோ பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா பங்களாதேஷ் ஒரு பாகிஸ்தான்லேருந்து வந்தாலும் பட் இந்தியாவுக்குள்ளே வந்தால் இந்தியா அவங்கள வந்து மொத்தமாக பேக் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் ஒரு தாட். எந்த டீமும் இந்தியாவை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இங்கிலாந்து எனக்கு லாஸ்ட்டாக கொஞ்சம் பண்ணாங்க. பட் ஆனால் ரொம்ப பயமுறுத்துகிற எந்த ஒரு டீமும் இந்தியாவுக்கிட்ட வந்து இன்னும் இந்தியாவில் எதுவும் பண்ணலை. பார்ப்போம் யாராவது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. வீடியோ நிறைவடையுது. இங்கேருந்து அடுத்தது இந்தியா நியூசிலாந்து சீரிஸ்க்கு ஆட போகிறாங்க. இடையில வந்து பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு 3 T20 சீரிஸ் இருக்குது. பட் அது ஒரு பக்கம், அதெல்லாம் ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் இவங்க தான் ஆட போகிறாங்க. பட் இதில் இருக்கக்கூடிய இந்த கில், ரோஹித் சர்மா, பும்ரா, ஜடேஜா, அஸ்வின் எல்லாமே ரெஸ்ட்டு. நியூசிலாந்து டெஸ்ட் சீரீஸில் பார்ப்போம். நியூசிலாந்து டெஸ்ட் சீரீஸ்க்கு ஸோ இது மாதிரி நல்லா விருந்து படைப்பாங்க நான் நம்புவோம். ஓகேங்களா, வீடியோ நிறைவடையுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கள். அண்ட் ஜெய்ஸ்வால் எனக்கு என்னமோ மனசில் நிற்கிறார், வேறு ஒரு இடத்துல நிற்கிறார். அவரோட அணுகுமுறையே அது ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி தான், செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி தான், அங்கே டார்கெட் சேஸ் பண்ண எப்படியா இருந்தாலும் அவரோட அணுகுமுறைங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்குது. அது நல்ல ஒரு அப்ரோச்சாகவும் நான் பார்க்குறேன். அதுதான் இந்திய டீமுக்கு தேவையாகவும் நான் பார்க்குறேன்.